Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. சிவகார்த்திகேயனோட வளர்ச்சியை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே மூக்கு மேலே விரல வைக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாரு. ஒரு 6 படத்தில் ஆடி கார் வாங்கிட்டாரு, 10 படத்தில் சம்பளத்தை இவ்வளோ ஏற்றிட்டாரு அப்படின்ற அளவுக்கு அவர் மேலே எப்போவுமே சிவகார்த்திகேயன்னா வசூல் மனம் ஆகிட்டாரு. இப்போ அடுத்த விஜய்னு பேசுகிற அளவுக்கு வளர்ந்துட்டாரு அப்படின்ற மாதிரியே பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் சிவகார்த்திகேயனோட ஆரம்ப காலகட்டத்தில் அவர் எப்படி வளர்ந்து உள்ளே வந்தாருன்றதுக்கு ஒரு பெரிய கதையை எடுத்துக்கலாம். அதில் முக்கியமான ஒரு பேரை வந்து நம்ம மிஸ் பண்ணவே முடியாது, ஆர்டி ராஜா அப்படின்றவர். சிவகார்த்திகேயனும் ஆர்டி ராஜாவும் இந்த மாதிரியான ஒரு பேரில் ரெண்டாவது தான். ரொம்ப ஆரம்பமாக நம்ம காலத்துக்கு முன்னாடி ஒரு 90s காலத்துலேருந்து ஒருத்தர் இதே மாதிரி இருந்திருக்காரு அப்படின்னா அஜித் குமார் அண்ட் நிக்காட்ஸ் சக்கரவர்த்தி. இங்கே சிவகார்த்திகேயனுக்கு ஆர்டி ராஜா என்ன பண்ணாரோ அதையே தான் 96லேருந்து அஜித்துக்கு அவர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. சக்கரவர்த்தி தான் என்ன பண்ணியிருக்காரு, நிறைய இடங்களில் அஜித்துக்காக பேசுறது, அஜித்துக்காக செய்கிறது, அஜித்தினுடைய நிழலாகவே இருந்து அவருடைய மைனஸ்ன்னு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை பாசிட்டிவ் ஆக்குறதுக்கான ஒரு வேலையை பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. ஆடி ராஜா வந்து சும்மா வந்து ஒரு தயாரிப்பாளர் மட்டும் கிடையாது. இன்னைக்கு சிவகார்த்திகேயன் பண்ணிட்டு இருக்காரு பார்த்தீங்களா. இப்போ ஏஆர் முருகதாஸ் கூட கை கூக்குறதா இருக்கட்டும், அடுத்தடுத்து அவர் வச்சிருக்கக்கூடிய பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் விதை யார் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆடி ராஜா தான். ஏன்னா அவருடைய அந்த இன்புட் தான். மார்க்கெட்டிங்கில் கிங்குன்னு சொல்லுவார், அது சிவகார்த்திகேயனே சொல்லுவார், மார்க்கெட்டிங்கில் கிங்கு பாவர், எல்லாம் யார்கிட்ட போய் எப்படி பேசணும், என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த கரெக்டாக பண்ணக்கூடிய ஒருத்தர் கூட நம்ம இருக்கும்போது நமக்கும் அந்த குணம் வந்துடும். இந்த படத்தை இவர்கிட்ட கொடுக்கலாம், இந்த படத்தை இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சீமராஜாக்கு அப்புறம் அவங்க வந்து சேர முடியலை. விஜயகாந்துக்கு ராவுத்தர், அப்புறம் வந்துட்டு அஜித்துக்கு சக்கரவர்த்தி, ஆர்டி ராஜா வந்துட்டு அதே மாதிரி சிவகார்த்திகேயன் வச்சுக்கலாம். இவங்க 3 பேரையும் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இவங்க வியாபாரிகள் மட்டும் கிடையாது, கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருந்துக்கிட்டு கிரியேட்டிவாக யோசிக்கக்கூடிய வியாபாரிகள். எப்பவுமே ஒரு நடிகன் கூட தொழில் பண்ணுறவனோட சேர்ந்து அந்த கிரியேட்டிவ் திங்கிங் ஒன்று இருக்குல்ல இருக்கணும். பாதி கதை விஜயகாந்துக்கு வந்துட்டு கதையாகவே சொல்கிறது வந்துட்டு ராவுத்தர் தான். இந்த குதிரை ஜெயிக்கிறது அது எக்ஸ்ட்ராடனரியான அந்த கிரியேட்டிவ் ப்ராசஸ் இருக்குல்ல, இப்படி வேணும். இந்த வட சென்னையில் ஓப்பனிங்கில் ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, இந்த மாதிரி ராஜன் ஒரு 4-5 கேரக்டர் சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையில் வந்து சேர்ந்தவன் தான் அன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் பல கேரக்டர்ஸ் வந்து இருந்துகிட்ருக்க டைமில் விஜய், அஜித், சூர்யா, விக்ரம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு டீமே இருக்காங்க. அதுக்கு மேலே ரஜினி, கமல் அப்படின்றவர் இருக்காங்க. இதுக்கிடையில் வந்து சேர்ந்தவர் தான் அன்பு அப்படின்றவர். எப்போவுமே அன்பு கேரக்டருக்கும் பார்த்தீங்கன்னா ராஜன் அப்படின்ற ஒரு கேரக்டரும் உள்ளுக்குள்ளே ஒரு விசுவாசமாக ஒரு அண்ணன் அப்படின்ற கேரக்டர் இருந்தால் மட்டும்தான் அன்பு ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் வட சென்னை. ஏன்னா அப்படியே தமிழ் சினிமாவில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா யாருமே தானாக ஜெயித்தாங்க, யாரோட உதவி இல்லாமல் ஜெயித்தாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு காலத்துக்கு சொல்லலாம். ரஜினி சார் மேடையில் அதிகமாக பேசும்போது சொல்லுவார், நான் ஜெயித்ததுக்கு ரீசன் வந்து ராசியோ இல்லை வேறு விஷயங்களோ என் திறமையோ அப்படின்னு சொன்னால் அது பைத்தியக்காரத்தனம். உண்மையாக சொல்லப்போனால் அந்தந்த டைமில் நான் சந்தித்த மனுஷங்க, அந்தந்த டைமில் எனக்காக ஒர்க் பண்ண டிரெக்டர்ஸ், அந்தந்த டைமில் எனக்கு கிடைச்ச ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். அந்த மாதிரி சிவகார்த்திகேயனோட வளர்ச்சியை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே மூக்கு மேலே விரல வைக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாரு. ஒரு 6 படத்தில் ஆடி கார் வாங்கிட்டாரு, 10 படத்தில் சம்பளத்தை இவ்வளோ ஏற்றிட்டாரு அப்படின்ற அளவுக்கு அவர் மேலே எப்போவுமே சிவகார்த்திகேயன்னா வசூல் மனம் ஆகிட்டாரு. இப்போ அடுத்த விஜய்னு பேசுகிற அளவுக்கு வளர்ந்துட்டாரு அப்படின்ற மாதிரியே பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் சிவகார்த்திகேயனோட ஆரம்ப காலகட்டத்தில் அவர் எப்படி வளர்ந்து உள்ளே வந்தாருன்றதுக்கு ஒரு பெரிய கதையை எடுத்துக்கலாம். அதில் முக்கியமான ஒரு பேரை வந்து நம்ம மிஸ் பண்ணவே முடியாது, ஆர்டி ராஜா அப்படின்றவர். ஏன்னா ஒரு ரெமோவோட ப்ரெஸ் மீட் நடக்குது. ரெமோ ப்ரெஸ் மீட்டில் சிவகார்த்திகேயன் பேச போகிறாரு. இப்போ பேசும்போது ஒரு நார்மலாக பேசிகிட்டு இருந்த மனுஷன் டக்குன்னு எமோஷ்னல் ஆகிட்டு அவர்கிட்ட ஒரு காரு கூட இல்லைங்கன்னு சொல்லி கை காட்டுறாரு. அந்த ஓரமாக பார்த்தீங்கன்னா கையை கட்டிட்டு ஆர்டி ராஜா நிற்கிறார், ஒரு சாதாரண டிஷர்ட் போட்டு நிற்கிறாரு. யாரா இவர்? அப்போ தான் வந்து மீடியாவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இதே வருது, யார் இவரை பற்றி ஏன் இவ்வளோ பேசுகிறார் அப்படின்னும் போது அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, அந்த ரெமோவோட போஸ்டரை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ்ல போய் நிற்கிறாருங்க அப்படின்னு. ஆனால் சிவகார்த்திகேயன் ஒரு ஆள் வளரணுன்றதுக்காகவே ஒரு மனுஷன் வந்து வாழ்ந்திருக்கான் அப்படிங்கிறத அந்த மேடையில் தான் எல்லாரும் பார்த்தாங்க. ஏன்னா ரெமோ படம் பற்றி உங்களுக்கு தெரியும், படம் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் தான். ஏன்னா வந்து சிவகார்த்தியோட கெரியரில் அந்த மாதிரி அவ்வளோ பட்ஜெட் போட்டு இருக்கிற எல்லாருமே டாப் டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. படத்தில் ஹீரோயின்லேருந்து எல்லாருக்குமே ஹை பெய்ட் கொடுத்து எடுக்க ஒரு படம் தான் வந்து ரெமோ. அந்த காலகட்டத்தில் வந்து விஜய், அஜித் மாதிரி ஆளுங்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்ஜெட்டை வந்து சிவகார்த்திகேயன் மாதிரி ஆளு மேலே நம்பி போடுறதே ஒரு பெரிய விஷயம். அதுவும் வந்து முதல் படத்துலேயே, ஆடிராஜோட முதல் படத்தில். அப்படி பண்ணும்போது எல்லாரும் ஆச்சரியமாக தான் பார்த்தாங்க, யார் இவர் ஏன் அப்படி பண்ணுறாரு அப்படின்னு. சிவகார்த்திகேயன் அந்த மேடையில் சொல்லுவார்,
அவருக்கு அவ்வளோ டார்ச்சர் கொடுக்குறீங்க, இந்த படம் வெளியாகிறதுக்குள்ளே அவ்வளோ பிரச்சனை கொடுக்குறீங்க, ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு சும்மா எமோஷனலாக அழுதுகிட்டே சொன்னார். எனக்கு அப்போ தான் தெரிய வந்துச்சு ஆர்டி ராஜா யார் அப்படின்னு சொல்லிட்டு. சிவகார்த்திகேயன் ஆரம்ப காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் இவங்க மாதிரி ஆளுங்க தான் வந்து அவரோட ஒரு ஒரு வேல்யூவில் கொண்டு வரதுக்காக போராடிட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்கள் வந்து சாதாரண ஆக்டர் கிடையாது, நீங்கள் ஒரு காமெடியனோ இல்லை ஒரு சாதாரணமாக நீங்கள் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது, நீங்கள் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆக வேண்டிய ஒரு ஆள்னு கண்டுபிடிச்சவர் ஆர்டி ராஜா தான். ஏன்னா ரெமோ மாதிரி ஒரு படத்தை வந்து ஃப்ளாப் ஆகுமா அது ஹிட்டு கொடுக்குமான்னு தெரியாமல் அவ்வளோ கோடி இன்வெஸ்ட் பண்ணி ஒருத்தன் படம் பண்ணுறான்னா அப்போ எவ்வளோ பெரிய இது இருந்திருக்கும். எனக்கு அதை பார்க்கும்போது தோணுன விஷயம் ஒன்று தான், சிவகார்த்திகேயன் வளர்ந்துட்டாரு, செமையாக வந்துட்டாரு அப்படின்றதுலாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் அவருக்கு ஒரு குருன்னு ஒருத்தர் இருந்திருப்பார்ல, அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு. ஏன்னா ஆர்டி ராஜாட்ட ஒரு பழக்கம் இருக்குமா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ சன் பிக்சர்ஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு பெருசாக பிரம்மாண்டமாக பண்ணிடுவாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், ரெமோக்கு எவ்வளோ பெரிய அளவில் வந்துட்டு ப்ரொமோஷன் நடந்துச்சு. ஏன்னா அந்த கெட்டப்பை வச்சு ஒரு சின்ன சின்ன வீடியோஸ் விட்டு ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு வீடியோ, அனிருத் வந்து இன்ட்ரோ கொடுக்குறது வீடியோ, எல்லாத்துக்கும் சின்ன சின்ன வீடியோஸ் இதெல்லாம் பண்ணி தான் மார்க்கெட்டிங் பண்ணி தான் ரெமோன்னு ஒரு படம் வருது. சிவகார்த்திகேயன் வந்து ஒரு கெட்டப் போட்டிருக்காரு, போய் பாருங்கன்னு சொல்லி நம்மளை எவ்வளோ க்யூரேட் பண்ணாங்க. அந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு சிவகார்த்திகேயன் அந்த காலகட்டத்தில் கொண்டு வந்தாருன்னு எனக்கு தெரிஞ்சு அப்போ ஆர்டி ராஜா பண்ண விஷயத்தை தான் இப்போ சிவகார்த்திகேயன் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக தான் இருந்துச்சு, ஓ சினிமாவில் இப்படியெல்லாம் கூட நடக்குமா, இப்படிலாம் ஆள் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி. நிச்சயமா. ஆனால் நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, சினிமாவில் இப்படியெல்லாம் கூட ஆள் இருப்பாங்களான்னு. சிவகார்த்திகேயனும் ஆர்டி ராஜாவும் இந்த மாதிரியான ஒரு பேரில் ரெண்டாவது தான். ரொம்ப ரொம்ப ஆரம்பமாக நம்ம காலத்துக்கு இதுக்கு முன்னாடி ஒரு 90s காலத்துலேருந்து ஒருத்தர் இதே மாதிரி இருந்திருக்காரு அப்படின்னா அஜித்குமார் அண்ட் நிக்காட்ஸ் சக்கரவர்த்தி. இந்த பேர் இருக்குது தெரியுமா, ஆல்மோஸ்ட் இதே தான் அங்கே பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு இப்போ மேபி வந்துட்டு 60s யாராவதுலாம் 70 இதெல்லாம் ஓகே. நம்ம காலகட்டத்தில் நம்ம ஒன்று பார்க்குறோம், இந்த 30 years ஆஃப் சினிமாவில் வந்துட்டு என்னென்ன நடந்திருக்குன்னு பார்க்கும்போது ஒரு 96ல் வந்துட்டு அஜித்துக்கும் சக்கரவர்த்திக்குமான ஒரு முதல் பட அறிமுகம் நடக்குதுன்னு வைங்களேன். அதுக்கு முன்னாடி ஒரு மேனேஜராக இருந்தாங்க இப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லாமே இருந்தால் கூட ராசின்னு ஒரு படத்தில் தான் 2 பேருக்குமான அந்த அறிமுகம் கிடைக்குது. 2 பேரும் வந்துட்டு அஜித் நடிக்கிறாரு, இவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாருங்கிற மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனலிசமான ஒரு நிலை வருதுன்னு வைங்களேன். இங்கே சிவகார்த்திகேயனுக்கு ஆர்டி ராஜா என்ன பண்ணாரோ அதையே தான் 96லேருந்து அஜித்துக்கு அவர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அஜித் கிட்ட வந்துட்டு ஒரு தன்மை உண்டு, எப்படின்னா டக்குன்னு வாக்கு கொடுக்கறது, வேகமாக சில விஷயங்களை செயல்படுறது, ஒரு சில இடங்களில் வந்துட்டு டக்குன்னு கோவப்படுறது. இந்த மூணுமே வந்துட்டு என்ன அப்படின்னா லாங் ரன்னில் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்காது. ஒரு மைனஸ் தான், ஒரு சின்ன மைனஸ் தான். சக்கரவர்த்தி தான் என்ன பண்ணியிருக்காரு, நிறைய இடங்களில் அஜித்துக்காக பேசுறது, அஜித்துக்காக செய்கிறது, அஜித்தினுடைய நிழலாகவே இருந்து அவருடைய மைனஸ்ன்னு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை பாசிட்டிவ் ஆக்கிறதுக்கான ஒரு வேலையை பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. இப்போ ராஜா சார் இருக்காருன்னு வைங்களேன், ராஜா சார் எப்பவுமே கொஞ்சம் முன்கோபக்காரன்னு நமக்கு தெரியும். கங்கை அமரன் அவர்கள் கூட இருக்கிற வரைக்கும் அதை மேக்ஸிமம் அவர் ஹேண்டில் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. ப்ரெஸ்ஸில் எங்கே பேசினாலும் கங்கை அமரன் தான் பேசுவார், வந்து ராஜா சார் பேச விட மாட்டார். இதே மாதிரியான ஒரு நிலையை வந்துட்டு அஜித்துக்கு என்ன பண்ணியிருக்காரு, சக்கரவர்த்தி மேக்ஸிமம் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. இப்போ இன்றைக்கி நம்ம சொல்கிறோம்ல, கடந்த ஒரு 10லேருந்து 15 வருஷம் நீங்கள் எடுத்துக்கோங்களேன், வெரைட்டியாக அஜித் ரோல் பண்ணாருன்னு நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றுமே சொல்ல முடியாது. என்ன காரணம் அப்படின்னா அஜித் அதுக்கு மெனக்கெடுறதும் கிடையாது, அதுக்கான சிந்தனையும் அவருக்கு இல்லை. ஆனால் ஆக்சுவலி அதை வழி நடத்துறதுக்கு அவர் கூட யார், ஆமாம் கூட அவருக்கு அப்படி ஒரு ஆசையும் இல்லை, ஒரு உழைப்படுத்து. ஏன்னா ஒரு நடிகனுக்கு எப்பவுமே என்னென்னா ஒரு சின்ன ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போகிறது பிடிக்கும். ஓகே இதுவே நல்லா இருக்குது, சிறுத்தை சிவாவோட 5 படமாக ஜாலியாக இருக்குது, இவங்களோட ஒரு 4 படமாக ஜாலியாக இருக்குங்கிற கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போகிறது ஒரு நடிகர் கஷ்டப்பட்டிருக்காரு, ஜாலியாக இருக்குன்ட்டு இல்லைங்க. அந்த ஜாலிங்கிறது எப்படின்னா இப்போது ஒரு காட்ஃபாதர், அதாவது வந்துட்டு வரலாறு மாதிரியான ஒரு படமோ ஒரு வில்லன் மாதிரியான படமோ சிறுத்தை சிவாவோட அஜித் பண்ணல. ஜாலியாக வந்துட்டு வீரம்ல வந்துட்டு வேட்டி சட்டை கட்டி இருந்துச்சு, பட் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. ஃபிசிக்கலாக நம்ம ஒர்க் பண்ணுறதுங்கிறது இப்போ ஒரு 30 கிலோ குறைக்கிறது ஏற்றுறதுங்கிறதுலாம் வேறு. கேரக்டராக நீங்கள் வெயிட்டே குறைக்க தேவையில்லை, ஒரு கேரக்டரைசேஷனாக உங்களை பார்க்கும்போது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பு இருக்கு இல்லையா, அந்த ஈர்ப்பு நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 15 வருஷத்தில் ஒரே அஜித் தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் 96 to 2006 ஆல்மோஸ்ட் இவங்க 2 பேரும், அதாவது சக்கரவர்த்தி அவரோட கூட இருந்த காலங்களில் இன்னைக்கு வரைக்கும் அஜித்தினுடைய வெரைட்டி ரோல்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா அவருடைய தயாரிப்பில் தான் இருந்திருக்கும். சிட்டிசனாக இருக்கட்டும், வரலாறாக இருக்கட்டும், வில்லனாக இருக்கட்டும், இன்றைக்கி வரைக்கும் கல்ட்டாக பேசிகிட்டு இருக்கிற முகவரியாக இருக்கட்டும். இப்போ ரெட்டு கெட்டப்பே ஒன்று, அந்த படம் ஓடிச்சோ ஓடலையோ இன்ன வரைக்கும் ரெட்டுன்னு சொல்லி ஒரு கேரக்டர் ஒன்று உருவாக்கி அந்த ஒரு காஸ்டியூம், ரெட் கலர் காஸ்டியூம், ஒரு மொட்டை தலைங்கிறத வந்துட்டு இன்ன வரைக்கும் நம்ம பேசுகிறோம் இல்லையா. கண்டிப்பாக இந்த வெரைட்டியை கொடுக்கறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறது இருக்குன்னு இல்லையா, அதுக்கு அந்த நடிகரை ஹேண்டில் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்கு இல்லையா. அப்படி ஒரு ஆள் எப்பவுமே வேணும். பாலச்சந்தர் ஒரு மேடையில் சொல்லுவார், விருமாண்டி படத்தினுடைய ஆடியில் சொல்லுவார், கமலுக்கு வந்துட்டு ஒரு கடிவாளம் போடுறதுக்கு ஒரு ஆள் தேவை. ஏன்னா அவருடைய வேகத்தை பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குன்னு. ஏன்னா என்ன காரணம்னா எல்லா நடிகனுக்குமே ஒரு வேகம் இருக்குங்க, சரன்னு போயிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான. ஏன்னா நடிகர்னால என்ன அப்படின்னா நாளைக்கு நம்ம சிஎம் ஆகிடுவோம், பிஎம் ஆகிடும், உலகத்தையும் ஆண்டுருவோங்கிற மாதிரியான ஒரு நிலைக்குள்ளே அந்த கற்பனை உலகத்துக்குள்ளே தான் இருப்பானுங்களேன். அப்போது கண்ட்ரோல் பண்ண ஒரு ஆள் வேணும். அந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிலையில் இருக்கும்போது தான் எக்ஸ்ட்ரானரியான கேரக்டரைசேஷன் கதாபாத்திரங்கள்லாம் வடிவமைக்க முடியும். இதை ஒரு ஆள் எப்போவுமே செய்யணும். ரெமோ நீங்கள் இப்போ சொன்னீங்க, சிவகார்த்திகேயனுக்கு அப்படி அமைஞ்சதுக்கான காரணமும் அதை செய்கிறதுக்கான தைரியமும் கொடுத்தது அப்படிங்கிறது வந்துட்டு ஆர்டி ராஜா தான்.
ஒரு ஃபண்டுன்னு ஒன்று இருக்குல்ல, கண்டிப்பாக அந்த ஃபண்ட் இப்போ சிவகார்த்திகேயனோட அந்த பட்ஜெட்டில் அது மிகப்பெரிய பட்ஜெட்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே அஜித்துக்கு வாங்களேன். அஜித் வந்துட்டு சிட்டிசன் ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படத்தை வந்துட்டு அவர் பண்ணணும்னு டிசைட்லாம் பண்ணால் கூட அந்த படத்தினுடைய டைரக்டர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் படம் டைரக்டர் அவரை கூப்பிட்டு வந்துட்டு 8 கோடி ரூபா பட்ஜெட்டை வந்துட்டு ஒருத்தர் அலோகேட் பண்ணி இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி இருக்க அஜித்தினுடைய மார்க்கெட்டுங்கிறது ஒரு 3 கோடி 4 கோடி தான். அதாவது அவருடைய பட்ஜெட் அவ்வளோதான். அந்த பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணுவாங்க. அது ஒரு 6-7 கோடி பிஸ்னஸ் ஆகலாம், வாட் எவர் இட் இஸ். இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஆல்மோஸ்ட் வந்துட்டு 3 மடங்கு அந்த பட்ஜெட்டை வந்துட்டு ஒரு நடிகன் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றதுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இது சூப்பராக வரும், இது சூப்பராக வந்ததுக்கப்புறம் அவரும் வளருவார் நானும் வளருவாருங்கிற அந்த ஒரு நிலை தான் வைங்களேன். ஆனால் இந்த ரிஸ்க் எடுக்கிறாங்கல்ல, இந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய மனிதர்கள் இல்லாமல் ஒரு நடிகனால் மேலே வரவே முடியாது. ஒரு நடிகன் ரிஸ்க் எடுக்கவே மாட்டான். இங்கே அதுதான் லாஜிக். ஒரு நடிகன் ரிஸ்க் எடுக்கவே மாட்டான். அவனுக்கு வந்துட்டு அது போதுன்ற மாதிரியான ஒரு மனநிலைக்குள்ளேயே தான் இருப்பான். ஆனால் கூட ஒரு ஆள் இருப்பாங்க தெரியுமா, அவங்க தான் அந்த ரிஸ்க் ஃபேக்டரை தூக்கி விட்டு ஒரு சாதாரண நடிகனை ஸ்டார் ஆக்கிறதுக்கான வேலையை இந்த மாதிரியான மனிதர்கள் தான் பண்ணுறாங்க. குறிப்பாக அஜித்துக்கு சக்கரவர்த்தி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பேக் போனாக தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் சொன்னீங்க வந்துட்டு ஒருத்தர் வந்து ஸ்டாராக வளர்கிறதுக்கு ஒருத்தர் எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காம பண்ணுறாங்க. பைசா வருது, நம்ம பண்ணுறோம், திரும்ப வந்து நம்ம காசு வரப்போகுதுன்றது வேற. பட் ரிஸ்க் எடுக்கிறாங்கல்ல, ஒரு ஆளை வச்சுட்டு படம் பண்ணுறோம் அப்படி ரிஸ்க் எடுக்கிறாங்கல்ல. அதே மாதிரி இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெமோவோட அந்த ப்ரமோஷன், அந்த ஒர்க், அந்த விஷயங்கள்லாம் பார்த்தாரு. அதில் ஒரு டயலாக் கூட வரும், இதே சத்தியம் தியேட்டரோட பேனரில் நம்மளோட ஃபோட்டோவும் வரும்னு சொல்லி டயலாக் வரும். அதை வந்து நிரூபித்து காட்டினது வந்து இந்த ரெமோ படத்தில் தான். ஏன்னா அந்தளவுக்கு சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஃபுல்லாக சூப்பர் ஸ்டார்ஸோட நிறையா கட் அவுட் இருக்க டைமில் சிவகார்த்திகேயனோட அந்த பெரிய பேனர் வந்து அங்கே வச்சாங்க. இதை வந்து யாரும் இங்கே வைக்கணுன்ற அவசியம் இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தயாரிப்பாளருக்கும் நடிகருக்கும் பார்த்தீங்கன்னா சம்பளம் அதிகம் கேட்குறாங்க. இவர் இஷ்டத்துக்கு வந்து படம் பண்ணுறாரு, இஷ்டத்துக்கு வராரு, இஷ்டத்துக்கு போகிறார், இவ்வளோ குற்றச்சாட்டு இருக்கும்போது அன்னைக்கு ஒரு தயாரிப்பாளர் இவ்வளோ பெரிய பேனர் கேட்குறாரு, வைப்போம், நாளைக்கு அடுத்த படங்கள் வரும்போது வைப்போம் அப்படின்ற மாதிரி பண்ணது வந்து பெரிய விஷயம். இன்னொன்று ஒரு பெரிய ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமராஜா அப்படின்ற படம். ஏன்னா சீமராஜா பண்ணும்போது நிறைய பேர் சொன்னது என்னென்னா, சிவகார்த்தியோட பினாமி தாப்பா ஆர்டி ராஜா. ஏன்னா 24M ஸ்டூடியோஸே வந்து அவரோட தான். அவர் அந்த பினாமி போட்டு காசை போட்டு எடுக்கிறாரு, இஷ்டத்துக்கு படம் எடுக்கிறாரு அப்படின்ட்டு. நீங்கள் சொன்னீங்க ஒரு கெட்டப் வேரியேஷன் கொடுக்கும்போது வந்து அடுத்த கட்டத்துக்கு அஜித்தை மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப காரணமாக இருந்துச்சு அப்படின்னு. அதே கனவோட தான் வந்து சீமராஜா ஸ்டார்ட் பண்ணாங்க. சீமராஜாவோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஓகே, சிவகார்த்தியோட படமாக தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் போகும்போது ஒரு புது விஷயம் சிவகார்த்தியன் ட்ரை பண்ணும்போது அந்த படம் சரியாக வந்து ஆடியன்ஸை ரீச் ஆகல. ஆனால் எங்கே ரீச் ஆகலாம், தியேட்டரில் ரீச் ஆகல. அடுத்தடுத்து சிவகார்த்தியன் பண்ணக்கூடிய அடுத்தடுத்த படங்களுக்கு, நம்ம வீட்டு பிள்ளையாக இருக்கட்டும், அடுத்தடுத்த படங்களுக்கு ஒரு விதன்னு பார்த்தீங்கன்னா சீமராஜா தான். ஏன்னா சீமராஜா அந்த ட்ராக்கை ஓப்பன் பண்ணி விட்டுச்சு அடுத்தடுத்து ஒரு படக்கூடிய படங்களுக்கு. நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து ஆடிராஜா வந்து சும்மா வந்து ஒரு தயாரிப்பாளர் மட்டும் கிடையாது. இன்னைக்கு சிவகார்த்தியன் பண்ணிட்டு இருக்காரு பார்த்தீங்களா. இப்போ ஏஆர் முருகதாஸ் கூட கை கூக்குறதா இருக்கட்டும், அடுத்தடுத்து ஒரு வச்சிருக்கக்கூடிய பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் விதை யார் போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆடிராஜா தான். ஏன்னா அவருடைய அந்த இன்புட் தான். மார்க்கெட்டிங்கில் கிங்குன்னு சொல்லுவார், அது சிவகார்த்தியனே சொல்லுவார், மார்க்கெட்டிங்கில் கிங்கு பாவர், எல்லாம் யார்கிட்ட போய் எப்படி பேசணும், என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த கரெக்டாக பண்ணக்கூடிய ஒருத்தர் கூட நம்ம இருக்கும்போது நமக்கும் அந்த குணம் வந்துடும். இந்த படத்தை இவர்கிட்ட கொடுக்கலாம், இந்த படத்தை இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சீமராஜாக்கு அப்புறம் அவங்க வந்து சேர முடியலை. அதுக்கிடையில் உள்ள ஒருத்தர் பூஞ்சார்னா வந்து கேஜே ராஜேஷ் தான். ஏன்னா வந்துட்டு அவர் உள்ள வந்து ஹீரோ அப்படின்ற ஒரு படத்தை எடுத்தார். சிவகார்த்தியனை வந்து நீங்கள் வச்சிருந்தது போதும், நான் தத்தெடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கையில் எடுத்தார். பட் என்னமோ தெரில, அது அங்கே ஒர்க் அவுட் ஆனது இங்கே ஒர்க் அவுட் ஆகலை. ஹீரோவில் வந்து பார்த்துருப்பீங்க, சிவகார்த்தியன் தொடர்ந்து நிறைய படங்கள் வந்து ஃப்ளாப்பாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவர் தன்னை நிலைநிறுத்திக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டார். கம்பேரிட்லி வந்து நீங்கள் அஜித்குமாரை எடுத்துக்கலாம். ஏன்னா அஜித்குமார் வந்து சக்கரவர்த்தி கூட இருக்கும்போது அவர் எடுத்த முடிவுகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னென்ன முடிவுகள் எடுத்தார், எப்படி எடுத்தார் அப்படின்னு. அப்படியே கொஞ்சம் வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு. அதே தடுமாற்றம் சிவகார்த்தியனுக்கு வந்துச்சு. ஏன்னா ஆடிராஜா கூட இல்லை அப்படிங்கிறது தெளிவாகவே தெரிஞ்சு. அதுக்கு என்ன காரணம்னா சீமராஜாவோட அந்த ஒரு ஃப்ளாப்பு. அதை தாண்டி வந்து ஆடிராஜாவோட அந்த அதீத அன்புனால நிறைய விஷயங்கள் பண்ணார். சிவகார்த்தியன் மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் சினிமாவில் ட்ரை பண்ணும்போது அவரால் வந்து நிற்க முடியல. ஒரு 96 கோடி ரூபாய் கிட்ட வந்து ஒரு கடன் வந்துருச்சு ஆடிராஜாக்கு. அதாவது சொல்லுவாங்க சினிமாவில் வந்துட்டு செஞ்ச உதவியை மறந்துடுவாங்க, திரும்ப பார்க்க மாட்டாங்கன்னு. ஆனால் சிவகார்த்தியன் அந்த இடத்துல வந்து விட்டு கொடுக்காம 96 கோடி ரூபாயும் வந்துட்டு தான் ஏற்றுக்கிட்டு அந்த கடனை அடைச்சு, நீங்கள் வெறும் மார்க்கெட்டிங் மேனேஜர், ஏன்னா அவருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு தயாரிப்பே விட்டுட்டு திரும்ப வந்து மார்க்கெட்டிங் மேனேஜராக சேர ஆரம்பிச்சிட்டார், வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டார். எப்படி இருக்கும் இல்லையா, ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்த ஒருத்தர், நமக்காக இவ்வளோ கஷ்டப்பட்ட ஒருத்தர் இன்னைக்கு வந்து கஷ்டப்படுறாருன்னும் போது, நீங்கள் ஒரு ப்ரொடியூசர், நீங்கள் வந்து சாதாரண மார்க்கெட்டிங் மேனேஜர்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு 96 கோடி ரூபாய் வந்துட்டு அவர் கடனை அடைச்சு திரும்ப வந்து அவரை வந்துட்டு தயாரிப்பு பண்ணுறதுக்காக ஊக்குவிச்சவர் சிவகார்த்தியன். இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வராரு, தயாரிப்பாளர் வராரு, ஹிட்டு கொடுத்தா அவர் கூட அப்படியே பயணிக்கிறது, தோல்வியா அவ்வளோதான், அவர் கண்டுக்கிறதே கிடையாது, அதுக்கப்புறம் அவர் காலி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்ற காலத்தில்
ஒருத்தர் ஹிட்டு கொடுத்தா தோல்வி அதெல்லாம் எனக்கு கிடையாது. ஆனால் எனக்கு ஆரம்ப காலகட்டத்தில் கூட நின்னார்ல ஆடி ராஜான்னு ஒருத்தர், அப்போ அவரை கூட கூட்டு வரணும்லன்ற அந்த விஷயத்தை பார்க்கும்போது சிவகார்த்தி மேலே எனக்கு ரொம்ப பெரிய மரியாதை வந்துச்சு. நான் இண்டஸ்ட்ரியிலே பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க. அதில் குறிப்பாக வந்து நீங்கள் சொன்னீங்க பணத்தை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் வந்து சக்கரவர்த்திக்கு அவருக்கு ஒரு நட்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல ஒரு வெப்சைட்ஸில் சிவகார்த்தியனை பற்றி தப்பாக ஒரு நியூஸ் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தவறான ஒரு செய்தி, இவர் இப்படிப்பட்டவர், இவர் வந்து ஆடி கார் கேட்குறாரு, இவர் கேரான் கேட்குறாரு, இவர் வந்து இந்த மாதிரி சம்பளம் வரணும், இந்த மாதிரி ஹீரோயின் தான் நடிப்பார், இந்த மாதிரி ஒரு செய்தி வந்தால் கூட நம்ம போகிற போக்கில் போய் சொன்னால் பரவாயில்ல. ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த பத்திரிக்கை வழியாக போகிறோம், இல்லை பத்திரிக்கை சம்மந்தவங்கள்ட்ட பேசுகிறோம், அப்போ ஃபோன் பண்ணி என்னப்பா அப்படி போட்டிருக்கீங்க, நான் வச்சு படம்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன்ப்பா போடாதீங்கப்பான்னு சொன்னால் பரவாயில்ல. அந்த நியூஸை பார்த்து அடுத்த நிமிஷம் உடனே கால் பண்ணுவாரான் அந்த வெப்சைட்ஸ்க்கோ இல்லை அந்த நியூஸ் அந்த சேனலுக்கு கால் பண்ணி இப்படி போடாதீங்க, அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது, ரொம்ப தங்கமான மனுஷன்னு சொல்லுவாரான். எதுக்கு இதெல்லாம் யார் சொல்லுவா அப்படி? ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தங்க கூட இருக்கவங்க வளரும் போது அவங்க மேலே படுற வெளிச்சம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மேலும் படுங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கலாம். அதை தாண்டி வந்து இவர் ஹீரோ ஆகிறாரு, இவர் ஸ்டார், ஒரு வேல்யூ இருக்குது, இவர்கிட்ட வந்து நல்ல திறமை இருக்குது, இவரை வளர்த்தூரில் தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மைண்டில் தோணியிருக்கு. அதாவது இவர் குனிஞ்சிட்டு என் மேலே ஏறி நீ மேலே போ, நீ மேலே போய் என் கை தூக்கி விடுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குருட்டு நம்பிக்கை கூட சொல்லலாம். ஏன்னா சினிமா பொறுத்த வரைக்கும் கிணத்துல கயிறு கட்டின மாதிரி தான். நீ நடந்து போகும்போது கடந்து போயிட்டீங்கன்னா ஓகே, இடையில விழுந்துட்டீங்கன்னா சொல்லி முடிஞ்சு. அப்படிப்பட்ட இடத்துல ஒரு ரிஸ்க் எடுக்கிறாருன்னும் போது எனக்கு உண்மையிலே பெருமையாக தான் இருந்துச்சு, சிவகார்த்தியனை பார்க்கும்போது சரி, ஆடிராஜா பார்க்கும்போது சரி. இல்லை நிச்சயமா இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ராஜேஷ் உள்ளே வந்ததுக்கப்புறம் அது பெருசாக வந்துட்டு அது வெற்றி வரலன்னு. பொதுவாக வந்துட்டு நம்ம இந்த மாதிரியான கேட்டகரிஸ்லாம் எடுப்போமே, விஜயகாந்துக்கு ராவுத்தர், அப்புறம் வந்துட்டு அஜித்துக்கு சக்கரவர்த்தி, ஆர்டி ராஜா வந்துட்டு அதே மாதிரி சிவகார்த்திகேயன் வச்சுக்கலாம். இவங்க 3 பேரையும் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இவங்க வியாபாரிகள் மட்டும் கிடையாது, கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருந்துக்கிட்டு கிரியேட்டிவாக யோசிக்கக்கூடிய வியாபாரிகள். இப்போ ராஜேஷ் வந்துட்டு வெறும் வந்துட்டு முதல் போடக்கூடிய ஒரு வியாபாரியாக இருக்கலாம். எப்பவுமே ஒரு நடிகன் கூட தொழில் பண்ணுறவனோட சேர்ந்து அந்த கிரியேட்டிவ் திங்கிங் ஒன்று இருக்குல்ல இருக்கணும். பாதி கதை விஜயகாந்துக்கு வந்துட்டு கதையாகவே சொல்கிறது வந்துட்டு ராவுத்தர் தான். இந்த குதிரை ஜெயிக்கும் அது எக்ஸ்ட்ராடனரியான அந்த கிரியேட்டிவ் ப்ராசஸ் இருக்குல்ல இப்படி வேணும். இப்போ விஜயனுடைய வெற்றிக்கு நம்ம ஏன் அவங்க அப்பாவை சொல்கிறோம் அப்படின்னா அந்த மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய வியாபாரத்தை தாண்டி ஒரு கிரியேட்டிவ் திங்கிங் இல்லை. அப்படி இருக்கும்போது இப்போ லைக் யார் ஒரு சக்கரவர்த்தி கூட இருக்கார் இல்லையா அஜித்தோட நீங்கள் இருக்கும்போது பாருங்களேன். இப்போ வாலின்னு ஒரு கதைங்க, இந்த கதையை வந்துட்டு யாருமே சூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த கதையில் வந்துட்டு ஒன்றுமே கிடையாது, ஒரு ஒரு விரசமான கதைன்னு கூட சொல்லலாம். அதாவது வந்துட்டு ஒரு அண்ணனோட லைக் என்ன சொல்றது, ஒரு தம்பி மனைவி வந்துட்டு ஒரு அண்ணன் ஆசைப்படுற மாதிரியான ஒரு கதாபாத்திரம், அதுவும் அஜித் தான் டபுள் ஆக்ட் லைக் வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம். இதை அப்போ வந்துட்டு அஜித் வந்து என்ன படங்கள் பண்ணிட்டு இருக்காரு, ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு ஸ்டார்டம் நோக்கி போயிட்டு காதல் மனம் ஒரு குழந்தைகளுக்குலாம் பிடிக்கிற மாதிரியான ஒரு நிலைக்குள்ள வரும்போது இப்படி இருக்கக்கூடிய ரேஞ்சில் இந்த கதையை பண்றதுக்கு எவ்வளோ யோசிச்சிருப்பார் அஜித், எவ்வளோ ப்ராசஸ் ஓடி இருக்கும். கூட எஸ்.ஏ. சூர்யான்னு ஒரு புதுமுகம், அவரை கூப்பிட்டுட்டு வந்து இவர் பண்ணுவாருன்னு நம்பி ஒரு ப்ரொடியூசர் அதை மெட்டீரியலைஸ் பண்ணி நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த கதையை பண்ண வச்சு ஒரு ஒர்க்கை வாங்குறாரு இல்லையா. அது வந்துட்டு நடுவில் அஜித்துக்கு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் வந்திருக்கலாம், பண்ணலாமா வேணாமான்னு சிந்தனை வந்திருக்கலாம், நடிச்சது அவராக இருக்கலாம், மெட்டீரியலைஸ் பண்ணது யாருன்னு ஒன்று இருக்குல்ல. அந்த படம் வந்ததுனால தானே இன்ன வரைக்கும் நீங்கள் அஜித்தினுடைய எல்லா டாப் படத்தையும் நீங்கள் எடுத்து பாருங்களேன், நீங்கள் வாலியை மிஸ் பண்ணவே மாட்டீங்க. என்ன காரணம் அப்படின்னா அந்த படம் ஏற்படுத்தின ஒரு டாப் நாட்சாவே இருக்கு. டெஃபினட்டாக அப்படி ஒரு படம் பண்ணிட்டு உடனே கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிட்டிசன் ஒரு படம் பண்ணுறாங்க. சிட்டிசனை இன்ன வரைக்கும் யார்கிட்ட போய் கேளுங்க அஜித்தினுடைய ஃபேவரட்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. சரி இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்களான்னு பார்த்தா டக்குன்னு முகவரியினுடைய படம் வந்துட்டு அந்த கிளைமேக்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க மாற்றலாம், லைக் வந்துட்டு திருப்பி வந்துட்டு அது கமர்ஷியலாக சில ஆஸ்பெக்ட்ஸ் இவரும் சொல்லியிருக்காரு அஜித்தும் சொல்லியிருக்காரு. இல்லை இந்த கதைக்கு இது நல்லா இருக்கு, அப்படியே 2 கிளைமேக்ஸ் இருந்தாங்கன்னு. ஆனால் இவ்வளோ நேர்த்தியாக ஒரு தயாரிப்பாளர் என்ன பண்ணுறாரு பார்ப்போம் பண்ணுவோம். ஏன்னா பொதுவாக வந்துட்டு ஒரு விஷயம் இருக்கு எப்படின்னா, இப்போ வந்து இப்போ ரிஸ்க் எடுக்கிறாங்க, ரிஸ்க் எடுக்கிறவங்க எப்போவுமே வந்து ரிஸ்க் எடுக்கும்போது மூளை வேலை செய்யாது. அஜித்துக்காக நான் பண்ணுறேன் 3 கோடியெல்லாம் இல்லை 8 கோடியா நான் பண்ணுறேன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் கையெழுத்த போட்டு டப்புன்னு பண்ணிடுவாங்க. ஆனால் மேட்ரு என்னன்னா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பக்கம் அஜித்தினுடைய வளர்ச்சி வளரதான் போகுது. வளர்ந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கம் பார்க்கும்போது சக்கரவர்த்தி கீழே வந்துடுவார். ஏன்னா இவர் தான் எல்லா கடையும் வாங்கி வச்சிருப்பாரு. அந்த டைமில் அஜித் மாதிரியான ஆட்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே நடந்து போச்சு எல்லாத்தையும் நான் பேர் பண்ணிக்கிறேன் சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இவரை தூக்கி கொண்டு வந்து மேலே திருப்பி நீங்கள் கடன் வாங்கி படம் பண்ணுங்கன்னு சொல்ல தேவையில்லை. என்னோட நீங்கள் ட்ராவல் பண்ணுங்க, என்னோட இருங்க, என்னுடைய டிசிஷன் வச்சுக்கணும், டவுட்டே கிடையாது. ஏன்னா என்ன காரணம் நாங்கள் ரிஸ்க் எடுத்து பண்ணுறான் தெரியுமா, அவனுக்கு வந்துட்டு எப்போவுமே காசு பண்ணது மேலே பெரிய ஆசைலாம் இருக்காது, மைண்டு காசை நோக்கி போகுது. இப்போ நம்மளே இருக்கோம்னு வைங்களேன், இப்போ நம்ம வந்துட்டு ஒரு வேலை பண்ணுறோம் ரொம்ப ஜாலியாக கம்ஃபர்டபுளாக பண்ணுறோம், ஒரு ரிஸ்க் எடுக்கும் போது நமக்கு இங்கே வயிற்றுல ஒன்று பண்ணும் தெரியுமா,
பண்ணது. இந்த ஃபீல் வந்து நடிகர்கள் வந்து எப்பவுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விரும்ப கண்டிப்பாக தயாரிப்பாளர்கள் தான் இருக்கும். இது தயாரிப்பாளர்களுக்கு தான் வரும். அப்போ தயாரிப்பாளர்கள் வரும்போது இந்த ஃபீலை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த கஷ்டத்தை உணர்றவனுக்கு மட்டும்தான் ரிஸ்க் எடுக்க தெரியும். ரிஸ்க் எடுத்தவன எனக்கு ஒரு பாயிண்டில் காசு போயிடும். ஏன்னா இப்படி பயங்கரமாக அகலக்கால் வைக்கிறது. இப்போ ஆர்பி சௌத்ரி எடுப்பாருன்னு வைங்களேன், ஒரு பட்ஜெட்னா அந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் எடுப்பார். ரிஸ்க் எடுக்க மாட்டார். எந்த ஹீரோவுக்காகவும் அவர் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். ஆனால் ஒரு ஹீரோவை வளர்த்து விடணும்னா பக்கத்தில் ஒருத்தன் காம்ப்ரமைஸ் பண்ணி ஆகணும். விஜயை வளர்க்கணும்னா அவங்க அப்பா காம்ப்ரமைஸ் பண்ணி ஆகணும். விஜயகாந்தை வளர்க்கணும்னா ராவுத்தர் காம்ப்ரமைஸ் பண்ணி ஆகணும். இப்படி ஒரு ஆள் காம்ப்ரமைஸ் பண்ணதனுடைய விளைவு தான் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹீரோஸ் டாப்புக்கு போகிறது. டாப்புக்கு போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியாக பார்த்தா விஜயகாந்தும் ஒரு கட்டத்தில் வந்துட்டு ராவுத்தரை பிரிஞ்சுட்டாரு. விஜயும் ஓகே, பட் அதுவாவது வந்துட்டு அப்பா அப்படின்னும் போது வந்துட்டு ஒரு கட்டத்தில் தள்ளி இருந்தால் கூட அந்த கௌரவம் எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே அஜித் எடுத்துக்கிட்டாலும் அவரும் பிரிஞ்சுட்டாரு. ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஒரு சக்கரவர்த்தி இறந்துட்டாருன்னும் போது அந்த இறந்ததுக்கான ஒரு இடத்துல கூட அஜித் வரலங்கிறது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விமர்சனமாக இருந்தது. 1000 கோவம் இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், தப்பு இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஒரு மனுஷன் இதுக்கு மேலே வரமாட்டான்னும் போது அந்த இடத்துக்கு போய் பார்த்துருக்கலாங்கிற அந்த ஒரு பேச்சும் இருந்தது. இப்படிப்பட்ட நிலைகளில் இருக்கும்போது இப்போ இன்றைக்கி கூட வந்துட்டு ஆர்டி ராஜா இருக்காரு, அவருடைய கடனெல்லாம் ஏற்றுக்கிட்டா கூட ஒரு கட்டத்தில் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு வருமானம் இல்லை, ஏதாவது ஒரு நிலை லாக் ஆகிறாருன்னு வைங்களேன். சிவகார்த்திகேயன் மாதிரி நாட்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. லைஃப் லாங் வந்துட்டு உங்கள் பசங்களோட படிப்பை நான் எடுத்துக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என் கூட இருங்க, என்னோட ப்ரொடக்ஷனை பார்த்துக்கோங்க. இது நான் வளர்ந்துட்டேன், இதுக்கப்புறம் வளர்ச்சிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. எஸ்கே ப்ரொடக்ஷனோட ஆரம்ப புள்ளி அவர் தானே. அப்போ வந்துட்டு அவங்கள அப்படியே தள்ளி விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிடாமல் நீங்கள் வாங்க, இதுக்கப்புறம் கடன் வாங்காதீங்க, முதல் போடாதீங்க. பட் ஆனால் பர்மனெண்ட்டாக ஒரு வேலையை பண்ணிகிட்டே இருங்க. எங்கள் தனுஷ் கூட ஒருத்தர் இருக்காருங்க, அவருக்கு மந்த்லி 1 லட்சமோ 2 லட்சமோ சம்பளம் கொடுத்துட்ருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தா தனுஷை வச்சு ஒரே ஒரு படம் மட்டுமே கொடுத்த, ஒரு ஹிட் படம் மட்டுமே கொடுத்த ஒரு மனிதர். எதுக்கு அவர் கூட வச்சுக்கணும்? அவசியம் இல்லைல்ல. லாஜிக் என்னென்னா, நான் ஒன்றுமே இல்லாத டைமில் எனக்கு கமர்ஷியல் ஹிட்டு கொடுத்தது நீ தான். திருடா திருடிங்கிற ஒரு படங்க, அந்த படத்தில் அந்த பாடல் இல்லைன்னா இன்றைக்கி தனுஷே இல்லை. என்ன தான் காதல் கொண்டேன் ஹிட் ஆனால் கூட அந்த மன்மதராசா பாடல் விஜய்க்கு பிடிச்ச பாடல்னு ஒரு இடத்துல விஜய் சொல்கிறாங்க, பட்டி தொட்டி எல்லாம் போச்சு. இந்த படத்தை யார் உருவாக்கினா? ஸோ அப்படி ஒரு ஆள் இருக்கும்போது வந்துட்டு என்ன பண்ணுறாரு தனுஷ் மரல், நீங்கள் என் கூடவே இருங்க, ட்ராவல் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு டைமுக்கு மேலேங்க நடிகனுக்கு இப்போ ரஜினிக்கு 72 வயசு வரைக்கும் மார்க்கெட் இருக்கும். கூட வந்த டைரக்டர்ஸ் யாருக்காவது நீங்கள் மார்க்கெட் இருக்கா? இருக்காது. ஆனால் அவங்க தான் அவங்கள கூட வச்சுக்கணும். ஏன்னா அவங்களால தான் இவங்கிறத வந்துட்டு புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு பாலச்சந்தரை வந்து ரஜினி சாரும் சரி, கமல் சாரும் சரி, 2 பேருமே எவ்வளோ கொண்டாடுறாங்கன்னா. ஆமாம், ஏன்னா அந்த ஒரு பாயிண்ட் தாங்க. இப்போ நம்மளே இருக்கோம், இப்போ நம்மளே ஒரு வாய்ப்புக்காக ஏங்குறோன்னு வைங்களேன், ஒரே ஒரு பார்வை யாராவது நம்ம மேலே பாத்திர மாட்டாங்கன்னு ஒரு ஏக்கம் இருக்குல்ல, அப்படி ஒரு பார்வை வந்துடுது, நம்ம வாழ்க்கை மாறிடுதுன்னு வைங்களேன். அப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம், நாளைக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்வை பார்த்ததுக்கெல்லாம் நம்ம பெருசாலாம் ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இந்த நன்றி இல்லாத ஒரு நிலை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும். ஆனால் நிறைய ஹீரோஸ் நான் பார்த்துருக்கேன், நான் அஜித் அப்படிங்கிற மாதிரி எதுவும் நான் சொல்லலை. ஆனால் பொதுவாக ஒரு கட்டத்தில் வளர்த்து விட்டவங்க வந்துட்டு ஏதோ ஒரு தருணத்தில் ஒதுக்கி விடுற சூழல் வந்துடுது. எனக்கு என்னென்னா, அந்த ஒதுக்கி விடுற நிலையே வரட்டுமே, கூட வச்சுக்கோங்க. அவங்களுக்கு என்னென்ன ஃபினான்ஷியலாக என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. உங்கள் ஃபேமிலியை வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறது நல்ல வேலையும் பாருங்கள். ஏன்னா உங்களை அடுத்த கட்டத்துக்கு போக வச்சு உச்சத்துக்கு கொண்டுட்டு போனது இப்படி சிந்திக்கக்கூடிய ஒரு ஆட்கள் தான். ஏன்னா எவ்வளோ தான் திறமையான ஆளாக இருந்தாலுங்க விசுவாசமாக கூட ஒரு ஆள் வேணும். அந்த விசுவாசமாக கூட இருக்கிறவனுக்கு நாம் அந்யோன்யமாக உண்மையாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வளர்ச்சி நிரந்தரமாக இருக்கும். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் ராவுத்தரை சொல்லும் போதும் சக்கரவர்த்தி கம்பேர் பண்ணும்போதும் எஸ்சிசி சொல்லும் போதும் எல்லாத்துலேயும் கரெக்டான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, பணம் காசு இதெல்லாம் தாண்டி அவங்க என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத கூட இருந்து சொன்னவங்க தான் இந்த எல்லாருமே. ஏன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ராவுத்தர் விட்டுட்டு போனதுக்கப்புறம் விஜயகாந்துக்கு ஒரு படம் கூட ஹிட் கொடுக்க முடியல. ஏன்னா அதுக்கப்புறம் அவரால் படம் சூஸ் பண்ண கூட முடியல. ஏன்னா அந்தளவுக்கு கதைத்திறன் கொண்டவர் ராவுத்தர். அதே மாதிரி நீங்கள் இங்கே ஆடி ராஜா கிட்ட வந்தீங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் என்ன படம் சூஸ் பண்ணணுன்றதை தாண்டி ராவுத்தரை வச்சு நீங்கள், அதாவது விஜயகாந்த் வந்து புதுப்பட புது இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாருன்னும் போது அதில் முழு பங்கு வந்து ராவுத்தருக்கு தான் இருக்குது. ஏன்னா அவர் தான் வந்து நிறைய இயக்குநர்களை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி இவர்கிட்ட பேசுங்க, இவர்கிட்ட பண்ணுங்க அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது. இங்கே சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் ஆடி ராஜா ரொம்ப காலமாகவே வந்துட்டு சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவருக்கு யாரை சூஸ் பண்ணுறது, யார்கிட்ட போய் நீங்கள் ஒர்க் பண்ணால் சரியாக இருக்குன்றதையும் அந்த பெரிய பெரிய ஆளுங்கள்ட்டையும் சிவகார்த்திகேயனை அனுப்பி வச்சது அவர் தான். அதே சேம் டைம் இன்னொன்று என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, புதுசாக இயக்குநர்கள் வருவாங்க தெரியுமா, அவங்கள வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இப்போ டான்லாம் வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டைமில் சிவகார்த்திகேயன் ரிஸ்க் எடுத்தாருன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த படம் ஃபுல்லாகவே காமெடி. பட் வருத்தப்பட வாலிபர் சங்கத்தோட ஹிட்டு வந்து டான் கொடுத்துருமான்றது டவுட்டு தான் எல்லாருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு அந்த படம் மேலே ஒரு பெரிய நம்பிக்கையே இல்லாமல் தான் படத்தை ரிலீஸே பண்ணாங்க. ஸோ அப்படி ஒரு படத்தை கொடுக்கறதுக்கும் ஒரு ஆரம்ப புள்ளியாக ஒரு மைண்டில் தோன்றதுக்கு ஒரு காரணமாக இருந்தது வந்துட்டு ஆடி ராஜா இருந்தார். பட் நீங்கள் சொன்ன மாதிரி என்னதான் கடனை அடைச்சாலும் இந்த தமிழ் படத்தில் 2ல் கூட ஒரு இதில் வந்து கலாச்சிருப்பாங்க, ஆடி ராஜா தான் கலாச்சிருப்பாங்க. எப்படின்னா, ஹீரோட வெற்றிக்காக நான் என்னென்னமோ பண்ணேன், எவ்வளவோ பண்ணேன், இவெல்லாம் பண்ணேன், கடைசியில் பார்த்தா ப்ரொடியூசர் நடந்து வராரு அப்படின்னு. ஆடி ராஜா நடந்தா வர்றாரு. ஆக்சுவலாக ஸ்கூட்டர் பைக் கூட கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு கார் கூட இல்லை அவர்கிட்ட, நடந்தாலும் சொந்தமாக வீடு கூட இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இருந்தவர். பட் அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் வந்து 2 படம் ஹிட்டு கொடுத்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டதுக்கப்புறம் கார்லாம் வாங்கினாருன்னு அவரே மேடையில் சொன்னார். இந்த மாதிரி கார்லாம் வாங்கியிருக்காருங்க பாருங்க, அப்படிலாம் பண்ணியிருக்காரு பாருங்கன்ற மாதிரிலாம் சொன்னார். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி
ஒரு படம் கொடுக்கலாம், இல்லை ஒரு விஷயத்த வந்து அவர் எடுத்துகிட்டு எஸ்கே ப்ரொடக்ஷனில் படம் எடுத்துகிட்டு கூட ஆடிராஜாவோட பேனர் ரிலீஸ் பண்ணலாம். 24M ஸ்டுடியோஸ் எங்கே போச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இல்லாமல் இருக்கு இல்லையா? அந்த கேள்விக்கு விடையாக அதை செய்யலாம். ஏகப்பட்ட படங்கள் வருது இன்னைக்கு. சிவகார்த்திகனே வந்து கொட்டுக்காளி பண்ணுறாரு, அடுத்தடுத்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறாரு. அப்படின்னும் போது ஏன் வந்து ஆடிராஜாவே அதில் சேர்த்துக்கலாமே அப்படிங்கிற வருத்தம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா இப்போது ரீசன்ட் டேஸில் அந்த காலத்தில் எப்படி ரஜினி கமல் எல்லாருமே வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தாங்களோ, அதே மாதிரி விஜய் அஜித் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி முன்னேற காலத்தில் வச்சுருந்தாங்களோ, அவங்க எது வரைக்கும் வச்சுருந்தாங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி துப்பாக்கி வரைக்குமே வந்து எஸ்ஏசி அந்த டீம் அப்படியே தான் இருந்துச்சு. நீங்கள் சொல்கிற மாதிரி இவருக்கு அஜித் சாருக்கு வந்து கரெக்டாக ஒரு காலகட்டம் வரைக்கும் இருந்தாங்க, கூடவே இருந்தாங்க. ரஜினி கமலுக்கும் அதே மாதிரி இருந்தாங்க, ஒரு காலகட்டத்தில் இருந்தாங்க. ஆனால் ரொம்ப சீக்கிரமே சிவகார்த்திகேயன் அதை விட்டு வெளியே வந்துட்டு ஒரு ஸ்டார்டம்குள்ளே வந்துட்டு அவரோன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அது வேற கதை. ஏன்னா அவங்களுக்கு தனியாக ஞானவேல் ராஜான ஒரு பெரிய ஒரு இதுவே இருக்குது, பட்டாளமே இருக்குது, அடுத்தது படம் பண்ணுறவங்களுக்கு ரெடியாகவும் இருக்காங்க. ஆனால் இவரை பொறுத்த சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு அலகேஷன் அவர் மேலே வந்தோன்னே டக்குன்னு டவுன் ஆனார். அயலான் வந்து இன்னைக்கு ஒரு நார்மல் ஹிட்டு கொடுக்கலன்னா இன்னைக்கு சிவகார்த்திகேயன் ரொம்ப கஷ்டம் தான் அடுத்தது அவர் மூவ் பண்ணுறதே. ஆனால் அதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் அடுத்தது சிவகார்த்திகேயன் அவரோட மைண்ட் செட்டில் போயிட்டு இருக்காரு. நல்ல விஷயம் தான். ஒரு வேளை நீங்கள் சொல்கிற மாதிரி ஆடிராஜாக்கு அப்புறம் ஒரு சின்ன தடுமாற்றம் வந்துச்சு இல்லையா? ஒரு படம் போச்சுன்னொன்னே நம்ம வீட்டு பள்ளி ஜெயிக்கலைன்னா அடுத்து அவர் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ஆகும்போது தோத்துருந்தாருன்னா கண்டிப்பாக தான் பேசியிருப்பாங்க. ஆடிராஜாவை நீ கைவிட்டீங்க, தோத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னும் போது ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டார். சிவகார்த்திகேயன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் சேதுபதி எல்லாருமே ஒரு டீம் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு சூரிய வளர்த்து விடுறதா இருக்கட்டும், கொட்டுக்காளி படம் பண்ணுறதா இருக்கட்டும், துரை சிந்தில் கூட வச்சுருக்கா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஒரு கூட வச்சுக்கிட்டார். எல்லா இயக்குநர்களையும் கையில் வச்சுருக்காரு. ஏதாவது ஒரு படம் நமக்கு சரியாக போகணும் போது டக்குன்னு அவங்க கிட்ட போகிற ஒரு ஐடியாவில் இருக்கார். அதில் ஆடிராஜாவையும் சேர்த்துக்கலாம். அவங்களுக்குள்ள பர்சனலாக எந்த பிரச்சனையும் கிடையாது. கண்டிப்பாக அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை எல்லாமே இருக்க தான் செய்யும். சிவகார்த்திகேயனை வந்து தெரிஞ்சவங்க பழகினவங்க சொல்கிற வரைக்கும் என்னென்னா, தனிப்பட்ட முறையில் அவர் எப்படின்னு தெரியாது, ஆனால் பழசம் மறக்காத ஆள் தான். அன்னைக்கு எப்படி அண்ணன்னு பேசுனாலும் அதே மாதிரி தான் இன்ன வரைக்கும் பேசுகிறாருன்னு தான் சொல்கிறாங்க. பட் உள்ளே எப்படி இருக்குன்னு யாருக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, ஏன்னா பல கோடி பிஸ்னஸ் நடக்கக்கூடிய இடம், சின்ன மனஸ்தாபம் இருக்கலாம், சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கலாம், அது என்னவோ இருந்துட்டு போகுது. பட் எனக்கு தெரிஞ்ச என்னன்னா, திரும்ப ஆடிராஜாவும் சிவகார்த்திகேயனும் இணைஞ்சு ஒரு படம் கொடுக்கணும். ஆனால் இப்படி ஹேண்டில் பண்ணி கரெக்டாக ஒரு ஸ்ட்ரக்சர் ஆரம்பித்து முடிச்சதுன்னு நான் பார்த்தேன்னா, எனக்கு ரஜினியை வந்து இந்த இதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பாலச்சந்தர் அவர்கள் அறிமுகப்படுத்தினாங்க, பாலச்சந்தருக்காக ஒர்க் பண்ணாங்க. இப்படி எல்லாமே தாண்டி முதல் நெட்ரிகன் படம் பண்ணும்போது ஃப்ரீயாக நடிக்கிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்துட்டு அவருக்கு சம்பளம்லாம் வாங்கினார், இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் எஸ்பி முத்துராமன் அவர்கள் கிட்டத்தட்ட 40-45 படம் ரஜினி சார் வச்சு படம் பண்ணியிருக்காரு. இவ்வளோ படங்கள் பண்ணி கூட சரி எல்லாம் முடிச்சிட்டோம். எஸ்பி முத்துராமன் சொல்கிறாரு, நாங்கள் ரிட்டையர்ட் ஆகலான்னு இருக்கோம், எங்கள் டீமே ரிட்டையர்ட் ஆக போகுது, இதோட படம் முடிச்சுக்கலான்னும் போது அப்போ வந்துட்டு ஒரு டிசிஷன் ஒன்று எடுத்து ரஜினி வந்துட்டு பாண்டியன் ஒரு படம் பண்ணுறோம், இந்த படத்தில் வந்துட்டு என்ன லாபம், என்ன சம்பளம், என்ன வருதோ ஃப்ரீயாக நடிச்சு கொடுக்குறாரு, என்ன வருதோ உங்களுடைய டெக்னீஷியன்ஸ் நீங்கள் எல்லாரும் வந்துட்டு எடுத்து ஷேர் பண்ணிக்கணும். அந்த படம் முடிச்சு அந்த படம் ஒன்றும் படையப்பா மாதிரியோ பாஷா மாதிரியோ பெரிய ஹிட்டெல்லாம் இல்லைங்க. ஆனால் அந்த படம் முடிஞ்சு லைக் எஸ்பி முத்துராமன் அவர்கள் அவர் சார்ந்த மனிதர்கள் எல்லாருமே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வீடை வாங்கிட்டு செட்டில் இருக்காங்க. ஓகே, அப்போது அப்படி ஒரு விஷயத்தை ஆரம்பித்து ஒரு கணக்கு முடிச்சுட்டு வெளியில் வராருன்னும் போது அப்போ ரஜினி அவருக்கு ஆத்மார்த்தமாக எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். என்னை வளர்த்து விட்டாரோ நான் சூப்பராக மாசாக செட்டில் பண்ணிட்டு வெளில வந்துன்றதே ஒரு தனி போதை. அந்த மாதிரியான போதையை அஜித் தவற விட்டுட்டாரோன்ற ஒரு சிந்தனையும் இருக்கு. இன்னொன்று அந்த வார்த்தையா சொல்றது இருக்குல்ல, அந்த வாயில் அந்த வார்த்தை வரணும்ல. இன்னும் ரஜினி சார் மேடைகளில் சொல்லும் போதும் கமல் சார் மேடைகளில் சொல்லும் போதும் இருக்கிற எல்லா இயக்குனர் பேரையும் சொல்லுவாங்க, எஸ்பி முத்துராமனையும் சேர்த்து சொல்லுவாங்க. பட் அது வந்து அஜித் பண்ணல, விஜய் பண்ணல, இப்போ இருக்க சிவகார்த்திகேயன் யாருமே யாருமே பண்ணல. ஏன்னா இவ்வளோ சூப்பராக பண்ணிருக்க ரஜினியை பார்க்கும்போது எனக்கு சீரியஸாக புல்ல இருக்குதுங்க. ஏன்னா 1000 விமர்சனங்கள் இருக்கலாங்க, இந்த குணம் வந்துட்டு உங்களால் மீண்டே வர முடியாது, என்ன குணம் அப்படின்னு. அதே தான் ஏவிஎம் அவர்கள் இன்றளவும் வந்துட்டு எஸ்பி முத்துராமன் அவர்களை அவங்களோட நிறுவனத்தில் ஒரு முக்கியமான ஒரு நிலையில் வச்சுருக்காங்க. அன்றைக்கி அருணா கோகன் அவர்கள் சொல்லும்போது கூட சொல்கிறாங்க, எஸ்பிஎம் சார்கிட்ட கேட்டுட்டு நாங்கள் இதை டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு. என்ன தேவை இருக்குது இந்த இப்போ ஏன் ஏவிஎம் இவ்வளோ பெருசாக இருக்குன்றது புரியுது. அந்த ஒரு நிலை இருக்குல்ல, இது தனி மனிதனுக்கும் வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு விருப்பம். Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand.